ஹாய், என் பேர் சூர்யா. ஸோ நான் என்ஜிஜிஓ காலனியில் த ஃபேட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சலூன் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு ஒரு 3-4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என்னோடய கிளைண்ட் கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹேர் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்டரு, அதோட டார்க்னஸ்ஸு, அவருக்கு ஏஜ் கன்சிடர் பண்ணும்போது ரொம்ப நல்லாவே இருந்துச்சா. ஸோ அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி உங்கள் ஹேரை என்ன யூஸ் பண்ணுறீங்க, ஆயில்ஸா இல்லை வந்து என்ன ஷாம்பூ, அந்த மாதிரி நான் ஆப்வியஸாக கன்சல்டேஷனில் கேட்போம். ஸோ கேட்கும்போது அவர் இந்த மாதிரி நானே ஹோம்மேட் ஆயில் வந்து வெளியே பிராண்டிங்கும் பண்ணிகிட்ருக்கேன், நானும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் அப்படின்னு சொன்னார். ஸோ நான் அப்போ கூட ரொம்ப ஆயிலால் அப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. ஸோ நான் அதை ஒரு பெருசாக கன்சிடர் பண்ணல. அப்புறம் அவர் பிராண்டிங் பண்ண ஆரம்பிக்கும் போது நான் சரி ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் யூஸ் பண்ணேன். அப்புறம் என் தங்கச்சிக்கும் கொடுத்து யூஸ் பண்ண வச்சேன். ஏன்னா ஃபீமேல் ஹேரில் ஒரு மாதிரி நடக்கலாம், மேல் ஹேரில் ஒரு மாதிரி நடக்கலாம். ஸோ 2 பேருமே யூஸ் பண்ணோம் சைமல்டேனியஸாக. ஸோ 2 பேருக்குமே கொஞ்சம் நல்ல க்ரோத்தும் இருந்துச்சு, கலர் சேஞ்சும் இருந்துச்சு. எனக்கு வந்து கொஞ்சம் க்ரோத் இருந்துச்சு. நான் இப்போ என் ஸ்பெசிஃபிக் ரீசனுக்காக நான் இப்போ ஹேர் பால்டாக போயிருக்கேன். பட் எனக்கும் நல்ல க்ரோத் இருந்துச்சு, நல்ல ஒரு அந்த ட்ரைனஸ்லாம் நிறைய கண்ட்ரோல் இருந்துச்சு. இந்த ஹேரோட அந்த டெக்ஸ்டர் மாதிரி இருந்தது. அப்புறம் ப்ளஸ் ஒரு நல்ல ஸ்லீப்பும் கிடச்சிது. அதுதான் இதோட ரொம்ப நல்ல பெனிஃபிட்டாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஃபீமேல் ஹேரில் அவ்வளோக்கு ஒர்க் ஆகுமா எனக்கு கரெக்டாக அப்போ தெரியல. அப்புறம் என் தங்கச்சிக்கு ஒரு 1 மந்த், அதாவது ஒரு பாட்டில் முடியும் போது தங்கச்சியோட ஹேர் நான் செக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அப்போ செக் பண்ணும்போது அவங்களோட ஹேரில் நிறைய கலர் சேஞ்சு கண்டிப்பாக நடந்திருக்கு. அந்த கலர் சேஞ்ச் நடக்கலைன்னா கண்டுபிடிச்சிருப்பேன். ஏன்னா ரொம்ப வருஷமாக நான் என் தங்கச்சியோட ஹேரை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவங்க ஹேர்லேயும் கலரும் மாறி இருக்குது, டெக்ஸ்டரும் கொஞ்சம் மாறி இருக்குது. அவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருந்த அந்த பால்னஸ்லாம் கொஞ்சம் இருந்திருக்கு. பட் இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களோட ரிவ்யூவும் இருந்தது. என்னோட ரிவ்யூவும் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்குது. பட் நான் அது யூஸ் பண்ணி இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நான் வந்து இந்த ஆயிலை வந்து எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். என்னோட கிளைண்ட்ஸ்க்கே வந்து எனக்கு தெரிஞ்ச அரௌண்ட் 10 to 15 பாட்டில்ஸ் வந்து நான் இப்போவே மாற்றி விட்ருக்கேன். அவங்களும் நல்ல ரிவ்யூஸ் தான் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆயிலை யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல சேஞ்ச் கிடைக்கும்னு நம்புகிறேன்.